ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆர்த்திஸ் கிச்சனில் பார்க்க போகிறதுங்க பொட்டேட்டோ பிரெட் ரோல்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு ப்ரெட் எடுத்துகிட்டு நான் சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த சைடில் கட் பண்ணதை நான் இப்போ மிக்சியில் போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம பல்ஸில் போட்டுட்டு வந்துட்டு பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாங்க. இதை நான் பல்ஸில் போட்டுட்டு வந்துடுறேங்க. இப்போ இதை நான் பல்ஸில் போட்டுட்டு வந்துட்டு இப்படி கொட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ ப்ரெட்டையுமே நம்ம பல்ஸில் போட்டு வந்துடுறோங்க. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் எடுத்து நம்ம மிக்சியில் அப்படியே போட்டுக்கலாங்க. நான் ஒரு 5 ப்ரெட்டு போட்டிருக்கேங்க. 2 உருளைக்கிழங்கு 5 ப்ரெட்டு. இதையும் நான் பல்ஸில் போட்டு வரேங்க. இப்போ இதை நான் பல்ஸில் போட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே மசிச்சுக்கலாங்க. நல்லா நான் மசிச்சுட்டு காட்டுறேங்க உங்களுக்கு. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா நான் மசிச்சுட்டேங்க. இந்த பிரெட் கிராம்ஸ் அப்படியே கொட்டிக்கலாங்க. அப்படியே இதில் வந்துட்டு நம்ம வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டாச்சுங்க. இதில் பீன்ஸ் கேரட் பொடியாக எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் அப்படியே போட்டுக்கலாங்க. அப்படியே மல்லித்தழையை போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்புங்க, அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன். சோம்புத்தூள் பிடிச்சவங்க போட்டுக்கோங்க. நான் சோம்புத்தூள் கொஞ்சம் போடுறேங்க. வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன். பச்சை மிளகா கூட பொடியாக அறுத்து போடுறதுனா போட்டுக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நான் நல்லா பிசைஞ்சிட்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்படியே லெமன் பிடிச்சவங்க லைட்டாக லெமன், கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க. இது நான் அப்படியே பிசைஞ்சிட்டு வரேங்க. நல்லா இப்படி நல்லா கலக்கி பிசைஞ்சிட்டு வரேங்க. பிசைஞ்சு உருண்டை பண்ணலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேங்க. இதை நம்ம வந்து இப்படி உருட்டிக்கலாங்க சின்ன சின்னதாக. நல்லா இப்படிங்க இப்படி உருட்டிட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் இதில் போட்டுட்டு இந்த பிரெட் கிராம்ஸில் இப்படிங்க இப்படி பண்ணி நம்ம இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் எல்லாத்தையும் கொஞ்சம் பண்ணிட்டு வரேங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், உருட்டி வச்சுட்டேங்க. இப்போ நம்ம எண்ணெயில் போடலாங்க. இதை எடுத்து மெதுவாக போடணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாங்க. இப்போ சூப்பராக வெந்துட்டுருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க கட்லெட்டு. நம்ம எடுத்து பிளேட்டிங் பண்ணலாங்க. இது அப்படியே எண்ணெய் வடித்து எடுத்துக்கலாங்க. சூப்பரான பிரெட் ரோல் ரெடி ஆகிடுச்சுங்க. பொட்டேட்டோ பிரெட் ரோல். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். என் சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்லதொரு வீடியோவில்